என்எஃப்ஓ வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 19, 2026. என்எஃப்ஓ வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஜனவரி 30, 2026. என்எஃப்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர். இது எப்படி அப்படின்னா இவங்க வந்து புது ஃபண்டு ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்றாங்க. இப்போ இது வந்து ஐபிஓட நீங்க கம்பேர் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஐபிஓ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஐபிஓட கம்பேர் பண்ணலாம். ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இதுல வந்து மோஸ்ட்லி வந்து ரீட்டைல் வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும். ஏன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்றதுனால. இப்போ வந்து அவங்க வந்து ஐபிஓல வந்து அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20%, 30%, 50%, ஈவன் 100% கெயின் கூட கிடைச்சிருக்கு. ஸோ அந்த லிஸ்டிங் கெயினுக்காக வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த என்எஃப்ஓல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. இது வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து ஐபிஓவையும் என்எஃப்ஐயும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். என்எஃப்ஓ வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். இதுல வந்து லிஸ்டிங் கெயின் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்காது.